அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. ஸ்டமக் அப்டமன் கிளியரா இருந்துச்சுன்னு சொல்லி. ஆனா சாப்பிட்டாங்க. கண்டிப்பா உறுதியா நம்ம சொல்லலாம் அவன் தண்ணி அடிக்கலன்னு சொல்லி. ஆமா, இந்த ரிப்போர்ட் படி அவன் தண்ணி அடிக்கல. ஆனா எங்க கிட்ட சொன்னது தண்ணி அடிச்சுட்டு மேல இருந்து விழுந்துட்டான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது தண்ணி அடிச்சு இவங்க எல்லாம் தூங்க போயிட்டாங்க, இவன் மட்டும் மேல போய் கால். அதுவும் இல்லாம அந்த வென்டிலேஷனோட அந்த மாதிரியான ஒரு ஜன்னல் உயரமானது, அதெல்லாம் ஒரு 25 கிளாஸ் கலட்டி கீழே வச்சுட்டு அப்புறம் இந்த ஜன்னல்ல தவி அது இந்த கேஸ் பைப்பு நிறைய அந்த பைப்லயே போய் மேல போய் விழுந்தான் அப்படிங்கிறாங்க. அது இல்லாம இவனோட 3 மணிக்கு இது ரொம்பவே அது இல்லாம இவனோட ஃபிளாட் கிடையாது, பக்கத்து ஃபிளாட். அந்த எங்க ட்ரிங்க் சாப்பிட்டுருந்தாங்க அவங்களோட சொந்த ஃபிளாட்ல. அப்போ எத்தனை மணிக்கு இந்த நடந்தது? 3:10க்கு. 3:10க்கு மத்த வீட்டுக்கு போய் அவங்க எப்படி அலோவ் பண்ணுவாங்க? 3:10க்கு அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து அந்த பைப்ல இருந்து ஏறி ஒரு டீசென்ட் ஹவர்ஸ்னா சொல்லலாம். ஒரு மத்தியானம்னா யாராவது ஒருத்தர் வர்றாங்கன்னா ஓகே கதவை திறப்போம். 3 மணிக்கெல்லாம் யாராவது கதவை திறப்பாங்களா என்ன? அது அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் தான் இருக்கு. ஆனா 6 மாசம் கழிச்சு நான் போய் பார்த்தோம் மேடம், அப்படியே ரத்தம் வடிஞ்ச மாதிரி சகப்பா இருந்துச்சு. அப்ப அந்த அக்பர் 6 மாசத்துக்கு அப்புறம் இப்ப யார் இருக்காங்க அந்த ஃபிளாட்ல? அந்த ஃபிளாட் வேற யாரோ போய் பெல் அடிச்சுட்டே இருக்கும், கதவை திறக்கவே வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. நாங்க கேட்டோம், வேற ஒருத்தவங்க வாங்கி இப்ப கடைசியா பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு தடவை நீங்க போயிருக்கீங்க அந்த அபார்ட்மெண்ட்? நாங்க வந்து ஒரு தடவை தான் மேடம் போயிருக்கோம். அம்மா தாத்தா கூட்டிட்டு நீங்க ஒரு தடவை போனீங்க, நான் அப்புறம் நம்ம ஒரு டைம் போனோம்ல, 2 டைம். அங்க ரத்தம் இருக்கு, எதுக்காக வச்சிருக்காங்க அங்க? அதான் மேடம் மாடியில இருந்து விழுந்தான்னு அன்னைக்கு காமிச்சிட்டாங்க. நம்ம கிட்ட காமிக்கும் போது அன்னைக்கு மேல அங்க பாருங்க, மேல இருந்து விழுந்த போது அங்கன இடிச்சிருக்கு, அதனால அங்கேயும் ரத்தம் இருக்கு, கீழே இப்படி விழுந்திருக்கான், இங்கேயும் ரத்தம் இருக்கு பாருங்க காமிச்சிட்டாங்க. நாங்க 6 மாசம் கழிச்சு வரோம், அம்மாவும் தாத்தாவும் வந்திருக்காங்க. அப்போ அந்த கூட அக்பர் இங்க பாருங்கம்மா அன்னைக்கு அவன் அடிச்சு இங்கதான் தலை அடிச்சு இன்னொரு ரத்தம் கூட அப்படியே இருக்கு பாருங்க. நான் அப்பயே கேக்குறேன், என்னப்பா நீ சொல்ற இப்படி 6 மாசம் கழிச்சு இப்ப அடிச்ச புயலும் மழையும் எப்படி வெயில் இது வெயிலே கருப்பாயிரும், தண்ணி பட்டிருந்தா அலைஞ்சிருக்கணும், அப்படி இல்லாட்டினா வெயில் கருத்து இருக்கணும். அப்படியே இருக்கு, பெயிண்ட ஊத்தி வச்சிருக்காங்க, நீ ரத்தம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அப்பயே நான் சண்டை போட்டேன் மேடம். இந்த அக்பர் என்ன சொன்னாரு? அவன் இருந்தாப்ல எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் போன் பண்ணி யார் எந்த ஃப்ரெண்ட்ஸோ போன் பிக்கப் பண்றாங்களா? இல்ல பண்ணாலும் ஒன்னு சுவிட்ச் ஆஃப்னு வருது, இல்ல போனாலும் எடுத்து பேசுறது இல்ல. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு அந்த அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? அட்ரஸ் தெரியாது, ஆனா போன் நம்பர்ஸ் மட்டும் தான் தெரியும் எங்க இருக்காங்க. அதுவும் தம்பியோட போன்ல இருந்து எடுத்தது. அது இப்ப கடைசியா நாங்க போனோம்ல மேடம் அக்பர் கிட்ட, அப்ப போனப்ப அவன் வந்து அவன் வீட்டுக்கு கூட்டு போல, பூந்தமல்லி தாண்டி எங்க ஒரு இடத்துல வேற ஒரு பொண்ணு மட்டும் அங்க இருக்காங்க, அந்த வீட்டுக்கு கூட்டு போய் அதான் அடுத்த நிமிஷம் நாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது போகணுங்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்கிற மாதிரி ஒரு ரூம்ல இருந்துட்டு அப்படியே நாங்க வெளியேறணும், இங்க இருக்க முடியாது தங்க முடியாதுங்கிற மாதிரி.